தமிழ்நாடு அரசின் உறுதிமொழி குழு இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனது ஆய்வு பயணத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த அரசு உறுதிமொழி குழுவினுடைய பணி என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நல்ல திட்டங்களை குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில், குறித்த நிதியில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்தி குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருப்பதை உறுதி செய்வதுதான் இந்த குழுவினுடைய பணி. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு இன்று காலை கிருஷ்ணகிரி அரசு விருந்தினர் இல்லத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய இதர அலுவல் பெருமக்கள் அவர்களோடு இன்று எங்கெங்கு இந்த ஆய்வு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அதன் அடிப்படையில் காலை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு அங்கு பணி செய்கின்ற பணியாளர்களுடைய ஓய்வு அறை மற்றும் உணவு அறை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்தது. அந்த அடிப்படையில் தற்போது உடனடியாக அங்கு 3.86 லட்சம் செலவில் அந்த ஓய்வு இல்லங்கள் புனரமைக்கப்பட்டு தற்போது அங்கு தேவையான ஏசி வசதிகளும், படுக்கு விரிப்புகளும், தேவையான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருப்பதை குழு நேரடியாக கண்டறிந்து மேலும் பொது மேலாளர் அவரிடத்திலும் சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளர், துறையின் ஆணையர் அவர்களுக்கு அந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டு அது தொழிலாளர்களுடைய ஓய்வு இல்லமாகவும் அவர்களுக்கான உணவு கூடமாகவும் இருக்கப்பட வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று குழு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதுவரையில் ஆங்காங்கே 25 ஆண்டுகள் அந்த கட்டடத்தினுடைய லைஃப் ஆண்டு முடிந்திருக்கிறது. ஆங்காங்கே சில சிதறல்கள், சில லீக்கேஜ் வாட்டர், மழைக்காலங்களிலே தண்ணீர் லீக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை குழு சுட்டிக்காட்டி அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட பொறியியல் துறை அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தலோடு தற்போது குழு இந்த இடத்திற்கு 29.80 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருகின்ற இந்த தொழில், அதாவது தமிழ்நாடு சிட்கோ மூலம் குறுந்தொழில் முனைவோர்களின் தேவையை பூர்த்தி செய்ய 48,000 சதுர அடியில் கட்டப்பட்டு வருகின்ற 29 ரூபாய் கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகின்ற இந்த கட்டடத்தை குழு தரைதளம், மேல்தளம் ஆகிய இடங்களுக்கு சென்று இந்த கட்டடத்தினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்தது. உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், இந்த மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும், இந்த ஒசூருடைய சப் கலெக்டர் மற்றும் மேயர் அவர்களும், எங்கள் குழுவினுடைய உறுப்பினர்கள் மாண்புமிகு திரு மோகன், மாண்புமிகு திரு நல்லத்தம்பி, மாண்புமிகு திரு மாங்குடி, மாண்புமிகு திரு அருள் உள்ளிட்ட குழு உறுப்பினர்களும் நாங்கள் ஆய்வு செய்தோம். சம்பந்தப்பட்ட சிட்கோனுடைய இந்த கட்டடத்தினுடைய மேற்பார்வை பொறியாளர்கள் குழு முன் ஆஜராகி இது கட்டப்பட்டு வருகின்ற விதத்தை குறித்து குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குழுவும் குழு உறுப்பினர்களும் இதனுடைய உறுதித்தன்மையும் சோதனை செய்து எந்த குறை காண முடியாத அளவில் ஒப்பந்ததாரர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து, வெளி மாநில தொழிலாளர்களை கொண்டு இந்த பணி நடைபெறுகின்ற காரணத்தினால் இங்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் இருந்துதான் இந்த கற்களை பயன்படுத்துவதும், கம்பிகளை பயன்படுத்துவதும், கலவைகளை பயன்படுத்துவதும் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் இல்லாத போது இந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டால் அவருடைய உறுதித்தன்மைக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். காரணம் மொழி பிரச்சனையின் காரணமாக. அதனால் அதையும் உன்னிப்பாக கவனித்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குழு சம்பந்தப்பட்ட பொறியாளர்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறது. இதற்கு பிறகு நம்முடைய வேளாண்மை துறையில் சுமார் 25 லட்சம் ரூபாய் துறையில் தோட்டக்கலை பண்ணையில் டிராகன் பழத்திற்கான செயல் விளக்க கூடம் அமைப்பதை குறித்தான ஒரு உறுதிமொழி இருக்கிறது. அதை சென்று குழு பார்வையிட இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஓசூர் மாநகரத்தில் ஒரு அரசு பள்ளியில் அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் படிப்பதாகவும், இட நெருக்கடி இருப்பதாகவும், ஒரு வகுப்புக்கு 80 to 120 மாணவர்கள் பயில்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று குழுவுக்கு கடந்த மாதம் ஒரு புகார் கடிதம், அதாவது பொதுமக்களிடமிருந்து, பெற்றோர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. குழு வந்து ஆய்வு செய்து நம்முடைய கலெக்டர், மாநகராட்சியினுடைய ஆணையர், சப் கலெக்டரோடு வருகை தந்து, முதன்மை கல்வி அலுவலரோடு வருகை தந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு குழுவுக்கு கோரிக்கை மனு வரப்பட்டிருக்கிற காரணத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி அதை நாங்கள் ஒரு திடீர் கள ஆய்வாக அந்த பள்ளியும் பார்வையிட இருக்கிறோம். அதற்கு பிறகு குழு ஒசூரிலிருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி செல்கின்ற இடத்தில் அரசு சார்ந்த துறைகள் ஏதாவது பணிகள் நடைபெற்றாலும் திடீரென்று
நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அதற்கு பிறகு 2:30 மணிக்கு மேல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குழு இந்த மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களால் கொடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் கேள்வி நேரத்தில் கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு, நேரமில்லா நேரத்தில் எழுக்கப்பட்ட கேள்விகள், தொகுதி சார்ந்த நலம் சார்ந்த கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் பெருமக்கள் கொடுத்த உறுதிமொழிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை 1-to-1 என்று சொல்லக்கூடிய அழைப்பலில் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் குழுவும், எங்கள் பேரவையினுடைய செயலாளர், துணை செயலாளர், சார்பு செயலாளர், அலுவல் பெருமக்களோடு நாங்கள் விரிவாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். அந்த ஆய்வுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக PRO அவர்களுக்கு தகவல் சொல்லி அதில் எத்தனை உரிமைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை தற்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பணி முடிக்கப்பட்டு குழுவுக்கு விவர அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்களை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களோடு நான் பேச இருக்கிறேன். ஆக குழு வந்ததற்கான நோக்கத்தையும் இந்த ஆய்வு பயணத்தினுடைய நோக்கத்தையும் தங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். தாங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டால் அதற்குரிய பதிலை தர தயாராக இருக்கிறேன். நன்றி. அது ஒரு 2 பள்ளிகள் இருந்து அப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலோடு டிராபிக் இல்லாம வண்டி கான்வாயில 20-30 வண்டி வருது. அதனால அது எந்த பக்கம் திரும்புறதுக்கு வசதியா இருக்கு, பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாம இருக்கிற ஒரு பள்ளியை நாங்க ஒசூர் மாநகர எல்லையில் மாநகராட்சியினுடைய ஆணையர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமா மேயர்? அது அரசு ரூரல்ல வருதுங்களா? மாநகராட்சி எல்லையில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி. வேற